ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? காலையில் எழுந்துச்சி வெளியே போனால் மொட்டை மாடி மேலே தான் போகணும் கழுவி விடலான்ட்டு. ஃபுல்லாக நிறைய குப்பையாயிடுச்சு. நல்லா பெருகிட்டு கழுவி விட்டுட்ருக்கோம். ஃபுல்லாக கழுவி விட்டு பெயிண்ட் அடிக்கணும். வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு தான் அடிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கு தான் கழுவி விட்டுட்ருக்கோம். நல்லா ஜாலியாக காலையில் கட்டி பசங்களாம் நல்லா விளாட்றாங்க. 7 மணிக்கே நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. இந்த வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்குது. சரி, சீக்கிரமாக கழுவிட்டு கீழே போயிடலான்னா பசங்க அப்போ தான் ரொம்ப நல்லா விளாட்றாங்க. தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க. 2 பேரும் சின்ன தண்ணி விளாட்றோம். சரி, எப்படி விளாடிட்டு நல்லா ஊற்றி விளையாடிட்டுருக்காங்க. சரி, கழுவி விட்டு 1/2 hour ஆச்சு. தியாவும் கூட சேர்ந்துட்டான். கழுவி முடிக்குங்காட்டியுமே 8 ஆகிடுச்சு. சரி, கீழே வந்து பார்த்தா காயாக இருக்குது தக்காளி. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. வெங்காயம், தக்காளி, அப்புறமேட்டு கத்திரிக்காய், தண்ணி, கத்திரிக்காயெலாம் சேர்த்துட்டு தண்ணி, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சத்தூள், ஜீரகம், நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் சாம்பார் மிளகாத்தூளும் சேர்த்துக்கினேன். டேஸ்ட் நல்லா தான் வந்துருந்துச்சு. இது புளி நீங்கள் சாதத்துக்கு வேணும்னா சேர்த்துக்குவாங்க. தோசைக்குன்னா புளி வேணாம். புளி இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் டிஷ் சூப்பராக வந்துருந்துச்சு. 3 விசில் இட்டு இறக்கிட்டு எல்லாத்தையும் தனியாக எடுத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன். எல்லாம் தண்ணியெலாம் எடுத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன தாளிப்பு தான் செஞ்சேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு, கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் சேர்த்துருக்கு நல்லா இருந்திருக்கும். கொத்தமல்லி மட்டும் சேர்த்து இறக்கிட்டேன். காலையில் டக்குன்னு செய்கிறதுக்கு இது சூப்பர் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதத்துக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. களிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். எனக்கு இட்லிக்கு தோசைக்கு புளி இல்லாமல் தான் நல்லா இருந்திருக்கும். லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா வந்துருந்துச்சு. அடுத்த விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.